சப்போர்ட் இன் பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழன் ஜிகேல 100 வினாவிடைகள் தான். ஆப்ஷன் சொல்ல மாட்டோம், ஒன்லி ஆன்சர் மட்டும்தான். நீங்க வீடியோ நிறுத்திட்டு ஆப்ஷன் படிச்சு பார்த்துட்டு ஆன்சர் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது? எண்ணத்தை வெளிப்படுத்துவது இயல் தமிழ். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது எது? பேச்சு மொழி. கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு அறிமுகமாகும் மொழி எது? தாய்மொழி. சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே என்று காட்டினை பற்றி கவிதை எழுதியவர் யார்? சுரதா. கீழ்கண்ட நூல்களுள் எவை சுரதா இயற்றிய நூல்கள் அல்ல? இதுல சுரதா இயற்றியது அல்லாதது பாத்தீங்கன்னா தேன்கிண்ணம். ஏன்னா துறைமுகத்துல தேன்மலை அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் நாங்க. துறைமுகத்துல தேன்மலை அமுதமா தேனுமாவும் பொழியுது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இந்த 3 நூலுமே அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் இது 3மே பாத்தீங்க அப்படின்னா சுரதாவுடைய நூல்கள். அல்லாதது தேன்கிண்ணம். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கியவர்கள் யார்? சேர மன்னர்கள். பாண்டி மண்டலத்தில் ஏரியை டேஸ் என்று அழைப்பர்? கண்மாய். முல்லை நிலத்தில் ஆண்மகனின் வீரத்தை புலப்படுத்தும் விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். இதிலிருந்து வீசும் காற்று டேஸ் எனப்படுகிறது. கீழே முடி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டை போட்டுப்போம். அப்ப கிழக்குனாவே கொண்டல் அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பரஞ்சோதி முனிவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிபி 17ஆம் நூற்றாண்டு. வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை எந்த ஆண்டு தொடங்கினார்? 1906. பேர் புதிதா என்னும் கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? பூப்பாரா படைப்புகள். சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான் வாசவனுக்கீந்தான், திளையாத குண்டலகேசிக்கும் என்று கூறும் நூல் எது? திருத்தணிகை உலா. எம். எஸ். சுப்புலட்சுமி அவர்கள் யாரை தில்லியில் சந்தித்த போது ரகுபதி ராகவ ராஜாராம் என்னும் பாடலை பாடினார்? காந்தியடிகளை. கேட்போர் என்பதன் இலக்கண குறிப்பு? வினையாளனையும் பெயர். அன்னி வீதி என்ற சாலை உள்ள நாடு எது? கனடா. சேக்கிழார் பிள்ளை தமிழை இயற்றியவர் யார்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நாட்டின் மூலவர் என்று அழைக்கப்படுவது எது? யானை. ஈவை தாமோதரனார் பிறந்த ஊர் எது? இலங்கை, யாழ்ப்பாணம். திருக்குறளில் பொருட்பால் டேஸ் அதிகாரங்களையும் டேஸ் இயல்களையும் கொண்டுள்ளது. இதுல பாத்தீங்கன்னா அறம் பொருள் இன்பம்னு சொல்றதுல 38, 70, 25 வரும். இதுல அறம் பொருள் தான் வருது. அப்போ 38, 70. அப்போ 70 மற்றும் 3 இயல்கள் கொண்டது. எரிகள் என்பதன் இலக்கண குறிப்பு? வினைத்தொகை. யாருடைய தலைமையிலான குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் தற்கால கல்வி முறையும் தேர்வு முறையும் உருவெடுத்தன? சார்லஸ் வுட். சீரிய நெற்றி எங்கே, சிவந்த நல் இதழ்கள் எங்கே என்ற பாடலை பாடியவர் யார்? கண்ணதாசன். இத்தல் என்பதன் இலக்கண குறிப்பு? தொழிற்பெயர். துரகதம் என்பதன் பொருள்? குதிரை. தொடையல் என்பதன் பொருள்? மாலை. ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு நாடகவியல் என்னும் நாடக இலக்கண நூலை இயற்றியவர் யார்? பரிதிமாற் கலைஞர். சென்னை பல்கலைக்கழகம் அமைந்துள்ள கட்டடக்கலை பாணி? இந்தோ சாராசானிக் கட்டடக்கலை. அகநானூற்றில் பாலை திணையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 200.
சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி ஆகிய மூன்றும் டேஸ் காப்பியங்கள் ஆகும். சமண காப்பியங்கள். முல்லைக்கு தேர் தந்தவர் யார்? பாரி. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு பெற்ற முதல் ஆசிய கவிஞர் யார்? ரவீந்திரநாத் தாகூர். பிரசாதம் என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார்? சுந்தர ராமசாமி. மின்சுற்று எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சுவாசிக்கும் காற்றில் உள்ள ஆக்சிஜன் வாயுவானது எத்தனை ஆக்சிஜன் அணுக்களின் பிணைப்பினால் உருவாகிறது? 2. ஜான் டால்டன் அணு கொள்கையை வெளியிட்ட ஆண்டு? 1808. ஒரு லித்தியம் அணுவானது 3 புரோட்டான்களையும் 4 நியூட்ரான்களையும் கொண்டுள்ளது எனில் அதன் நிறை என்ன? அதன் நிறை எண் என்ன? 7. ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்களையும் பெற்றுள்ள அணுக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஐசோடோப்புகள் என்று. கீழ்கண்டவற்றுள் தீங்கு விளைவிக்கக்கூடிய வெளிப்புற காரணிகள் உடலில் ஏற்படுத்தும் சிக்கல் எது? வயிற்றுப்புண், ஒவ்வாமைகள், ஆஸ்துமா. விடை மேற்கண்ட அனைத்தும். PLA நெகிழிகள் என்பவை டேஸ். பாலிலாக்டிக். கீழ்கண்டவற்றுள் வேகமாக எரிதலுக்கு எடுத்துக்காட்டு எது? LPG எரிதல். பழங்களில் ஏற்படும் பழுப்பு நிற நிறமியின் பெயர்? மெலனின். நிலம் மாசடைவதால் ஏற்படும் விளைவுகளில் தவறானது எது? அப்போ நிலம் மாசடைவதால் ஏற்படக்கூடிய விளைவுகள்ல சரியானது புற்றுநோய், சுவாச நோய், நிலம் கெட்டு போது. தவறானது அமிலமழை. டேஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும். டேஸ் எளிய ஒரு செல்லாலான நகரும் திறனுடைய நன்னீர் வாழ் பாசியாகும். கிளாமிடோமோனஸ். தி மேக்னடைட் என்ற தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்டவர் யார்? வில்லியம் கில்பர்ட். மின்னார் பகுப்பின் போது ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுவின் விகிதம் என்ன? 2:1. பனிக்கட்டியின் நிலையை திடத்திலிருந்து திரவ நிலைக்கு மாற்றுவதில் பயன்படுத்தப்படுவது எது? வெப்ப ஆற்றல். இயற்கையில் தீர்ந்துவிடாத ஆற்றல் மூலம் எது? சூரிய ஆற்றல். வெர்னியர் அளவுகோலின் சுழிப்பிரிவு முதன்மை அளவுகோலின் சுழிப்பிரிவிற்கு இடப்புறமாக அமைந்தால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எதிர் சுழிப்பிழை. பின்வருவனவற்றுள் கரும்பு சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு எது? கரும்பு சர்க்கரையின் மூலக்கூறு வாய்ப்பாடு C12H22O11. விடை D. புவி கோளத்தில் எந்த பகுதியானது அதிக அளவு பல்லுயிர் தன்மையுடைய நில அமைப்பை பெற்ற இடமாகும்? அமேசான். தாவர செல் சுவர் டேஸ் மற்றும் பிற அங்கக கூட்டுப் பொருள்களால் ஆனது? செல்லுலோசால். ஆனந்த் பால் கூட்டுறவு சங்கத்தை நிறுவியவர் யார்? வர்கீஸ் குரியன். காற்றழுத்தமானி கண்ணுக்கு புலப்படாத காற்றின் அழுத்தத்தை கணக்கிட பயன்படுகிறது என்பதனை தனது ஆராய்ச்சி மூலம் நிரூபித்தவர்கள் யார்? மாரி மெர்சன், பிளைஸ் பாஸ்கல். நுண் ஈர்ப்பு என்பதன் பொருள் என்ன? மிகச் சிறிய ஈர்ப்பு. கீழ்கண்டவற்றுள் சாம்பல் கலந்த கருப்பு நிற திண்மம் எது? CaC2. பாலிஸ்டரின் நெகிழி சிதைவுறுவதற்கு எத்தனை ஆண்டுகள் ஆகும்? 100 முதல் 10 லட்சம் ஆண்டுகள் வரை ஆகும். ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிகளை
தமிழக அரசு தடை செய்துள்ள ஆண்டு எது? 2019 ஜனவரி 1. தேன் கூட்டில் எத்தனை வகையான தேனீக்கள் காணப்படுகின்றன? 3 வகையான தேனீக்கள். ஈஸ்ட்கள் டேஸ் கூட்டு பொருள்களை அதிகம் உற்பத்தி செய்யும் ஆதாரங்களாக உள்ளன. வைட்டமின் பி. செபலோஸ்போரியம் அக்ரிமோனியம் நுண்ணுயிரிகளால் உருவாக்கப்படும் எதிர்ப்பொருள் எது? செபலோஸ்போரின். எய்ட்ஸ் நோயானது முதலில் அமெரிக்காவில் எந்த ஆண்டு கண்டுணரப்பட்டது? 1981. ஒரு மோல் என்பது டேஸ் துகள்களால் ஆனது? 6.023 பெருக்கல் 10^23. சக பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணையினை தன்னை நோக்கி கவரும் பண்பு டேஸ் எனப்படும்? எலக்ட்ரான் கவர்திறன் எனப்படும். பேசியோலஸ் முங்கோ என்ற உளுந்து ரகம் எங்கு அறிமுகம் செய்யப்பட்டது? சீனா. அசை ஊட்டல்களையும் கேலி சித்திரங்களையும் விளையாட்டுகளையும் எளிதில் உருவாக்க பயன்படும் மென்பொருள் எது? ஸ்கிராட்ச். கீழ்கண்டவற்றுள் புதன் கோளை பற்றிய குறிப்புகளில் தவறானதை தேர்ந்தெடு. அப்ப நான் சரியானதை மட்டும் சொல்லிடுறேன். மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடுங்குளிரும் காணப்படும். அந்தி பொழுதில் வெற்று கண்ணால் காண முடியும். இது 3மே சரி. தவறானது இதுதான். உலகின் மிக பெரிய கண்டம் எது? ஆசிய கண்டம். கீழ்கண்டவற்றுள் தவறானது எது? சரியானதை மட்டும் சொல்லிடுறேன். பீடபூமிகள் 100 மீட்டரிலிருந்து பல்லாயிரம் மீட்டர் வரை உயர்ந்து காணப்படுகின்றன. பொதுவாக பீடபூமிகளில் கனிமங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. சுரங்க தொழில் சோட்டா நாகபூரி பீடபூமியின் முக்கிய தொழிலாகும். இதுல தவறானது சீதா. ஜனசிய கோபா என்பவர் யார்? ஜனசிய கோபா அப்படிங்கிறவரு மக்களின் பாதுகாவலர். புத்தர் இறந்த இடம் எது? குஷி. புத்தர் இறக்கும் போது குஷி ஆயிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்புலம் என அழைக்கப்பட்ட நிலம் எது? மருத நிலம். தெற்கே அசோகரின் மறைவிற்கு பின் சுதந்திர அரசர்கள் ஆனவர்கள் யார்? சாதவாகனர்கள். கடைசி சுங்க அரசர் யார்? தேவபூதி. விக்ரமாதித்யர் என்று அறியப்பட்டவர் யார்? 2ஆம் சந்திரகுப்தர். பூஜ்ஜியத்தின் கண்டுபிடிப்பும் தசம எண் முறையின் அறிமுகமும் யாருடைய காலத்தை சேர்ந்ததாகும்? குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. புவியின் மீது வடக்கு தெற்காக செங்குத்தாக வரையப்பட்டுள்ள கற்பனை கோடுகள் டேஸ் எனப்படும்? தீர்க்க கோடுகள். மெரிடியன்கள். விடை A மற்றும் B. வேலையினால் ஏற்படும் துன்பத்தை கருதாமல் கைமாறு எதிர்பார்த்து முழுமையாகவோ பகுதியாகவோ உடல் அல்லது மனதால் பயன் கருதி மேற்கொள்ளும் முயற்சியே உழைப்பு என உழைப்பிற்கு விளக்கம் அளிப்பவர் யார்? ஆல்பர்ட் மார்ஷல். சிவாஜி எத்தனையாவது வயதில் இராணுவ பணியில் முதலடி எடுத்து வைத்தார்? 18வது வயதில். எதன் மூலம் பிரெஞ்சு ஆதிக்கம் இந்தியாவில் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது? பாரிஸ் உடன்படிக்கை. விவசாயிகள் எந்த ஆண்டு வரிகொடா இயக்கத்தை தொடங்கினர்? 1928 பிப்ரவரி 12. 1800 முதல் 1801 ஆண்டு கிளர்ச்சி ஆங்கில ஆவணங்களில் எவ்வாறு கூறப்படுகிறது? 2வது பாளையக்காரர் போர் என்று அழைக்கப்படுகிறது.
பாறைகளில் உள்ள கனிமங்கள் நீரில் கரைந்து ஆவியாதல் மூலமாக உருவாகும் பாறை எது? ரசாயன படிவு பாறைகள். அரசியல் அமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் எத்தனை உறுப்பினர்களுக்கு மேலாக இருத்தல் கூடாது? 500. இந்தியாவின் கிழக்கு கடற்கரையை விட மேற்கு கடற்கரை பகுதியில் புயல் அலைகளின் பாதிப்பு டேஸ் குறைவு. பெண்களுக்கான சர்வதேச உரிமைகள் மசோதா எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1979. 1898 4 சக்கர வாகனத்தை உருவாக்கியவர் யார்? லூயி ரெனால்ட். பல டேஸ் ஒன்றிணைந்து ஊராட்சி ஒன்றியம் உருவாக்கப்படுகின்றது. ஊராட்சிகள் ஒன்றிணைந்து. தென்னிந்தியாவின் 3வது பெரிய ஆறு எது? காவிரி. தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? காவிரி. பொறுத்துக. சீட்டோ. 1954. வார்சா ஒப்பந்தம் 1955. சூயஸ் கால்வாய் சிக்கல் 1956. பெல்கிரேட் மாநாடு 1961. இதன் சரியான விடை சி. இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வு எப்போது நடைபெற்றது? 1885 டிசம்பர் 28. அடுத்து காந்தியடிகள் பற்றிய கூற்றை ஆராய்க. கூற்று 1. காந்தியடிகள் சட்டம் பயில்வதற்காக 1888 இங்கிலாந்துக்கு கடற்பயணம் மேற்கொண்டார். கூற்று 2. தென் அமெரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளின் சேவையை நாடியது. இதுல கூற்று 1 மட்டுமே சரி. பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள் எது? இந்தியா, விஜயா, சூரியோதயம். விடை மேற்கண்ட அனைத்தும். சரியான இணையை காண்க. வன விலங்கு சரணாலயங்கள் நிறுவப்பட்ட ஆண்டு. இதுல சரியானது மட்டும்தான் கொடுத்திருக்காங்க. சரியானது பாத்தீங்கன்னா கொடைக்கானல் வனவிலங்கு சரணாலயம் 2013. தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் என அழைக்கப்படுவது எது? கரூர். தமிழ்நாட்டின் மென்பொருள் ஏற்றுமதியில் கர்நாடகாவுக்கு அடுத்ததாக 2வது பெரிய ஏற்றுமதி செய்யும் மாநிலமாக உள்ளது எது? தமிழ்நாடு. ஆப்கானிஸ்தானில் ஹீரட் மாகாணத்தில் உள்ள சல்மா அணையை கட்ட உதவிய நாடு எது? இந்தியா. இந்தியாவின் நாலந்தா பல்கலைக்கழக திட்டத்தில் டேஸ் ஒரு பங்குதாரர் ஆகும். இலங்கை. வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரிய பொருளாதார நாடாக மாறியுள்ளது? 3வது.